மீடியால வந்து சொல்ல சொல்லி எனக்கு ஆதாரப்படுத்த சொல்லி உண்மையில அப்பனோட தான் இருந்து பெற்றது உண்மையாண்டு பண்ண முடியுமாடா? மானங்கட்ட நாயே எல்லாம் ஒரு ஆளுப்புழல் இந்த வாய்ப்புழலை பார்த்தா தெரியுதாடா நீ எப்படி பிறந்திருப்பேன் நாய் மானங்கட்ட நாய். ஒழுங்கான தாயிന്റെ வயிற்றுல ஒழுங்கா பிறந்திருந்தா ஒரு பெண்ணிட்ட கேள்ற கேட்கிறியாடா கேள்வி கேட்கிற மானங்கட்ட நாயே. இந்த ஹொம்மாட்ட கேள்றா இந்த கதை இந்த ஹொம்மாட்ட கேள் மீடியாவான் நாங்கள் அதுக்கெல்லாம் தாங்க மீடியா செய்யணும். இந்த ஹொம்மாட்ட கேள் என் அப்பன் லாஸ்ட் பேர் எனக்கு இந்த நேம் வச்சிருக்கிறியே இவரோட நீ இது உண்டாயிருந்து பெத்தனியான்றதை எனக்கு ஆதாரப்படுத்த சொல்லு. ரெண்டு கேள் கொம்மாட்ட கேள் அதுக்கு பேருந்து என்ன தங்கச்சி சந்தியாட்டவா மானங்கட்ட நாயே செருப்பால் அடிப்பன் செருப்பால் அடிப்பன் வாயில் கண்டுட்டு கண்டதுங்காச்சு வீடியோ போடுறேன். அந்த பிள்ளை சொல்லுது தன் ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் தனக்கு ஃபுல் சப்போர்ட்னு சொல்லுது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய பற்றி அந்த பிள்ளைய குடும்பத்தை பற்றி கதைக்கிறதுக்கு இவனுக்கோ கௌசல்யாக்கோ அர்ச்சனாக்கோ ஊழல் அழிப்பு அணிக்கோ என்ன தகுதி இருக்கு? ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கையடிக்கிறதுக்கு தனிப்பட்ட குடும்பத்தை கொண்டு இழுத்து கொண்டு ரோட்ல விடுறதுக்கு இவங்க யார்? இப்ப நான் சொல்றேன் தமிழடியான் நீ வந்து 10 பேருக்கு ரோந்துக்கு வந்து ஆமிக்கு பிறந்திருக்கிற. நீ உண்மையிலேயே ஒரு பத்திரிக்கை தான் பிறந்தா உங்க அப்பனுக்கு தான் உங்க அம்மா உன்னை பெத்தவன்டா. இந்த மீடியால வந்து உங்க அப்பனுக்கு தான் உன்னை பெத்தன்னு சொல்றது மட்டுமில்ல மொத்த காட்டி ஆதாரப்படுத்த சொல்லுவாப்பம் ஆதாரப்படுத்து. நான் சொல்றதெல்லாம் சப்பண்டாயிரும் அப்படியே ஒசுவாரம் மாதிரி புசுக்கண்டு போயிடும் எல்லாம் இளநி தான் போய் சொல்றான் மாதிரி போயிடும். உன்னால ஆதாரப்படுத்த முடியுமா? உன்னை அம்மா பத்திரிகைன்னு புருவ பண்ண முடியுமா? முடியாதல்ல ஏலாதல்ல. அதே மாதிரி தாண்டா மயிராண்டி நாயே அகத்தின் அளவு முகத்துல தெரியுமடா. சங்கவின் முகத்தை பார்த்தாலே அவள் உடுக்கிற உடைய பார்த்தாலே அவள் பேசுற பேச்ச பார்த்தாலே அவள் பத்தினி என்று பார்க்க தெரியுது. நீ ஒரு பத்தினிக்கு பிறக்கேள்வி என்று உன்ன கதையில தெரியுதுடா. உன்ன உழப்பு சரியில்லை என்று உன்னை பார்க்க தெரியுதுடா. உன்ன வாய பார்க்க தெரியுதுடா நாயே மானங்கட்ட நாயே தூ பரதேசி. உன்னையெல்லாம் பெத்தாங்களா ரோட்டு நடந்து எடுத்தாங்களான்னு கூட தெரியல நாயே. கடிவரையில நீ எல்லாம் இருந்திருக்க மாட்ட தெருவுல பிறந்திருப்ப நாயே. ஒரு பொம்பளை புள்ளைய பார்த்து கேக்குற நீ மொத்த காட்டி கேக்குற உங்க புருஷனை வெளியில வந்து சொல்ல சொல்லு நீ பத்திரியாண்டு மயிராண்டி அவள் பத்திரியா இருந்தா எப்படி இருந்தா உனக்கு என்னடா நாய்? அத பத்தி அவன் புருஷன் தான் ஒரி பண்ற நீ ஏண்டா ஒரி பண்ற மானங்கட்ட நாயே. உங்க பெண்டாட்டி உங்க அம்மா பத்திரியாண்டு போய்ப்ப அதுக்கு பேட்டு மெட்ட பொம்பளையில பட்டிக்கத யூடியூப் செய்யணும் பீஃப் வேணும்ன்றதுக்காக எது வேணும்னாலும் காய்ச்சல் இருக்க கூடாது நாய் மானங்கட்ட நாய். பம்புல பிறந்தவனே விரத்துல பிறந்தவனே பேசுங்க. என்ன ஒரு தடவை வீடியோ போட்டதை நான் பார்த்தேன். உங்க 3 பண்டாடி படமும் கையில வந்திருக்கு. தூக்கி போட்டு செருப்பால் அடிப்பேன் உண்ட பண்டாடி மேல நாயே மானங்கட்ட நாயே. சொல்லுங்க பேசுங்க. பிள்ளைங்க விஷயம் தான் அது எவ்வளவு அது பேசிதான் அந்த வீடியோ போடுதுன்னு அதை பார்த்தது. அது சின்ன பிள்ளை வந்து நிசான் மட்டும் அந்த விஷயத்துல தலையிட்டு அடிக்கிறது எப்படி போயிருக்கும் அந்த பிரச்சனை ஜோஜி பாருங்க. ஆனா இவன் என்னத்த சொன்னாலும் அந்த பிள்ளைய பத்தி பர்சனலா விசாரிச்சிருக்கிறேன். அது ஒரு நல்ல குடும்பம் ஐயா. அந்த புள்ளைய பத்தி நானும் விசாரிச்சு தான் இருக்கேன். அந்த புள்ள நல்ல ஒழுக்கமான புள்ள புருஷனோடான் இருக்குது. உளவே மாதிரி ஆடிட்டு தெரியல விளங்குதானே. அந்த புள்ள டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணுது நல்ல பேச்சு தான் கதைக்குது புருஷனோட ஒழுங்கா குடும்பம் நடத்தியன் இருக்கு. தன்னுடைய குடும்பத்தை அது பொது பிரச்சனையை பற்றி சோசியல் மீடியால நீஸ் வாசிக்கிறது தேவையில்லாம குடும்பத்தை எடுத்து ரோட்ல விட்டுருவாங்கன்றதுக்காக தன்னுடைய புருஷனுடைய படத்தை வெளியிடாம தன்னுடைய ஃபேமிலியில எந்தவித ஒருவற்ற நபற்ற படமும் வெளியிடாம சோசியல் மீடியாவில தான் நோபலா பயணிச்சு இருந்தது. அது சொல்ல அந்த புள்ள வெயிட் பண்ணுங்க அந்த புள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த புள்ள வந்து பலர் இன்றைக்கு சோசியல் மீடியாவில தங்களுடைய புருஷனா இருக்கட்டும் புள்ளையா இருக்கட்டும் பண்டாட்டியா இருக்கட்டும் வெளியில கொண்டு வர விரும்பல. அதுக்கு காரணம்
அவங்க சிங்கிள் அண்டு பயணிக்கணும்ன்றதுக்காக இல்ல. அவங்க சோசியல் மீடியாவில கருத்து பதிவுகள் பல விடயங்கள் பொது கருத்துக்களை செய்யறவங்க. அவங்கள பிடிக்காதவர்கள், அவங்கள பிடிக்காதவங்க அவங்களோட குடும்பத்துல அவங்களோட குடும்ப போட்டோக்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் மேல கையடிக்க கூடாது. தான் இந்த சோசியல் மீடியால பயணிக்கிற என்ற காரணத்துக்காக தன்னுடைய தனிப்பட்ட தன்னுடைய புருஷனோ புள்ளியல் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவ்வளவே சொல்லாம இருக்கிறாரே, அதை கொண்டு வந்து ரோட்டில் இழுத்து விடுறீங்க. மானங்கட்ட நாய் பொறுக்கி நாய் வம்புல பிறந்தவனே, நீ உண்மையில ஒருத்தருக்கு ஒருத்தான் பிறந்தீங்கடா. உங்க கொம்மா வந்து பத்தினியான முதல் நிரூபியடா, வழியில வந்து நிரூபியடா மானங்கட்ட. நீ சொல்லுங்க பிரதர். என்னைக்காங்க இல்ல அதான் பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நாள் அந்த ஒரு என்ன சொல்றது, அது இந்த ஒரு தாக்கம் எல்லாருக்குமே இருந்தது. தேவையில்லாத விமர்சனத்தை வச்சுப்பா உண்மையாக கதைச்சது அது இதுல போடுறது அது அந்த பிள்ளை கேட்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் போட்டது உண்மையை தானே போடலாம். இவன் நினைச்சிருக்க மாட்டேன் நீளன் நிசான் மாதிரி ஒரு கெத்தான ஒரு வீரமான அண்ணன் உள்ள வருவாருன்னு கனவும் கண்டிருக்க மாட்டோம். விளங்குதா? இப்ப என்ன நடந்தது? இவன் எந்த இவாவ குயின் எலிசபெத் நினைச்சிடமோ, இவ ஆறு இவன் ஆளண்டு நினைச்சிடமோ, அந்த ஆளுக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. டிக்டாக்கையும் சோசியல் மீடியாவையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுறாள். தலால் தெரியாம ஓடுறாள். விளங்குதா? தலால் தெரியாம ஓடுறாள். என்ன காரணம்? சங்கவி போன்ற எங்களுடைய ஈழப்பெண்ணுங்கள் மேல கை தொட்டதுக்காக உங்க கூட இருந்த பெண் இன்றைக்கு தலை குனிஞ்சு வெட்கி தலை குனிஞ்சு உங்களை விட்டு பிரிஞ்சு ஓடுறாள். இதுக்கு காரணம் நீங்க. சங்கவியை நீங்க தொட்டதால சொல்லி பைத்தியங்களோட நிக்கலான்னு சொல்லி ஓடுதோல். இன்னொன்று பாத்தீங்கன்னா எங்கட இனத்திலேயே கொஞ்சம் பிள்ளைகள் தான் இந்த துணிஞ்சு இப்படி இதுக்கு வருது. அதுல நாங்க வளர்த்து விடுவோம். எங்கட ஈழ குழந்தைகள் இன்றைக்கு அவளா இருக்கட்டும், சமூகத்துல வேலை செய்யற அந்த பிள்ளையா இருக்கட்டும், ஒரு வீரமான எங்கட இசைப்பிரியாக்காண்ட அடுத்த உருவங்கள் மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அழகான பிள்ளைகள், படிச்ச குழந்தைகள், போல்டான புள்ளியல், தைரியமான புள்ளியல், சோசியல் மீடியாவில கேமராக்கு முன்னுக்கு பேசக்கூடிய புள்ளியல், எல்லா தகுதியும் வாய்ந்த புள்ளியல் எத்தனை பேர்? ஒரு சிலர் தான். வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள், வசீகரமான வடிவாக்களுங்க. இந்த கதையை கேட்டுட்டே கதைக்காங்க. வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள் நல்லா பேச மாட்டாங்க. நல்லா பேசக்கூடியவர்களுக்கு வசீகரமான தோற்றம் இருக்காது. வசீகரமான தோற்றம் நல்லா பேசக்கூடியவர்களும் சில நேரம் கேமரா முன்னாடி பேச தயங்குவார்கள். அப்ப சோசியல் மீடியால வந்து மக்கள் முன்னிலையில கேமரா முன்னாடி வசீகரமான தோற்றமும் கொண்டு நல்லா பேசக்கூடியவர்கள், தைரியமாக பேசக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான். அப்ப இந்த பெண்ணு தமிழ் மக்களுடைய முன்னோடியாக மற்ற பெண்களுக்கு உதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை நீ தூக்கி போட்டு உழக்குவ. நாங்க எல்லாமே பார்த்துட்டு இருப்போம் சோசியல் மீடியாவில. நாரடி பெண்ணாய் இவளை இன்னைக்கு நாங்கள் பாதுகாத்தாத்தான் இன்னைக்கு சங்கவி போன்ற ஒரு பெண்ணை நாங்கள் பாதுகாத்தாத்தான் பல பெண்ணுங்கள் இன்னைக்கு வெளியில வந்து பேசும் தைரியமாக. இன்னைக்கு நீ சங்கவி அடிக்க விட்டுட்டு நாங்கள் வேடிய பார்த்துட்டு இருந்தோம்டா. சங்கவி சோசியல் மீடியால இருந்து இன்னைக்கு உங்களோட என்ன பேர் அவளுக்கு கௌசல்யா மாதிரி பேஸ்புக்கையும் டிக்டாக்கையும் யூடியூப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாள் சங்கவி. அப்படி போயிருந்தால் இன்னும் ஒரு சங்கவி வந்திருக்க மாட்டாள். இன்னைக்கு கௌசல்யாவுக்கு என்ன நடந்துச்சு? என்னடா நடந்தது? இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து ஓடுறாள். இன்னும் ஒரு பெண் அர்ச்சனாவை நம்பி வந்து பயணிப்பாளா அவங்களோட வரமாட்டாள். ஏனென்றா உங்களோட நடத்த. ஆனால் இன்னும் பல சங்கவிகள் வருவார்கள். ஏனென்றா ஈழன் நிசான் போன்று அண்ணன் ஒருத்தன் இருக்கானுங்களை பாதுகாக்கிறதுக்கு. என்ன நடந்தாலும் நிப்பானுங்களுக்கு ஆயண்டு பல சங்கவிகள் யூடியூப் ஓபன் பண்ணி என்று வருவாங்க. என்னண்டா எங்களுக்கு எந்தவித நட்பில்லாடிக்கும் அந்த அண்ணனோட எங்க மேல தப்பில்லையண்டா அந்த அண்ணன் கண்டிப்பா குரல் கொடுப்பான். எவன் வந்தாலும் தூக்கி போட்டு உலக்குவான் என்ற நம்பிக்கையோட வருவார்கள். அதான்டா இங்க தேவை. அதான் தேவை. இனி பேசுங்க. அதான் உண்மை. இல்ல என்னடா இப்ப இந்த ஜெனரேஷன்ல ஒரு கொஞ்சம் பேர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில பேர் தான் சரி. அடுத்த ஜெனரேஷன்ல நாங்க வர்றதுக்கு வழிவகுப்போம். இந்த ஜெனரேஷன்ல நடக்கிறத வந்து நாங்கள் அநீதியை வந்து தட்டி கேட்கிறோம். இதே தப்பான பெண்ணுங்களா இருந்தா நாங்க கேட்டிருக்க மாட்டோம். நாங்க தானே உண்மையிலேயே எங்களை தேவையில்லாம போயிருப்போம். ஆனா சாலினி அப்படி இப்படி வீடியோ போட்டாலும் அவள் வந்து இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்துல போய் இவர் அந்த மற்ற இனத்தவன் முன்னாடி வித்தது கூட நீ பேசுறா அவளுக்கு ஆக்சன் எடுத்திருக்கலாம். வீடியோ போடாம நேரடியா அவளுக்கு காதை பத்தி அடிச்சா கூட நான் அதை வரவேற்றிருப்பேன்.
உனக்கு சார்பா தான் கேச்சிருப்பேன், டாக்டருக்கு சார்பா. ஆனா நீ பார்லிமெண்ட்ல போய் அவளை விபச்சாரி என்று சொன்ன, அது மன்னிக்க முடியாத குற்றம். அவள் உண்மையில விபச்சாரியா இருந்தா நீ மாற்றினத்தோடு முன்னாடி என்ற எண்ணத்தை விடக்கூடாது. ஏன் படிச்சவனும் பைத்தியம் பைத்தியம் ஐயா அவனுக்கு. அவன் ஒரு சைக்கோ பைத்தியக்காரன், அவன் ஒரு தேச துரோகி என்ன. நான் சொல்ற கருத்துக்களை நான் ஒரு சொல்ற கருத்துக்களை எந்த ஒரு மானமுள்ள ஈனமுள்ள ஒரு சுத்த தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லட்டுமா? நான் சொல்ற ஒரு கருத்தை நாங்கள் இல்லாடி சுத்த தமிழ் இதுல வந்து நிக்க மாட்டோம். கொமெண்ட்ல சில பேர் வந்து எழுதினோம், அப்ப ஈழப்பெண்ணுங்கள் செய்யறதெல்லாம் சரியாண்டா, ஈழப்பெண்ணுங்கள் செய்யறது பிள்ளையண்டா, தூக்கி போட்டு நீ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அதாவது ஈழப்பெண்ணுங்கள் செய்யறதெல்லாம் சரியாண்ட ஒரு சிலர் கொமெண்ட் பண்றீங்க. நான் திரும்ப சொல்றேன், ஈழப்பெண் தவறு செய்தா நீ தண்டி சிங்களவனோட அன்னைக்கு மைக்ரேஷன் வீடியோ போட்டாலவே தூக்கி போட்டு அடி அவ்வளவே. ஆனா அடிக்கிறது நீயா இருக்கணும், தமிழனா இருக்கணும், சிங்களவன் அடிக்க கூடாது. ஒரு சிங்களவனை பார்த்து மைக்ரேஷன் போடுற அளவு வேண்டா, தூக்கி போட்டு அடி அவளை ஜாழ்ப்பாணத்துல வச்சு செருப்பா கட்டி அடி அவளுக்கு. ஆனா அடிக்கிறது நீயா இருக்கணும், சிங்களவனை வச்சு அடிக்க கூடாது. அதே மாதிரி தூக்கி போட்டு குத்துறாரோ கொத்துறாருன்னு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டுக்கு எல்லாம் மீடியா விட்டவளையே தூக்கி போட்டு செருப்பால் அடிங்கடா. அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இவன் ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஒரு சுத்த தமிழன் கூட அடி பொது இடத்துல வச்சு ரெடி உனக்கு அடிப்பா எடுத்துட்டு கேட்டு அடி, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அடிக்கிறது நீயா இருக்கணும், சிங்களவனா இருக்க கூடாது. ஒரு கதை சொல்றீங்க, சொல்லுங்க. என்னன்னு சொன்னா தலைவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, இனபோதம் மதபோதம் போச்சு இனவிரோத கட்சி ஜேவிபின்னு சொல்றவன் இலங்கையில என்ன சொல்ல யுவன்பியை சொல்லல. என்னத்துக்கு இந்த ஜேவிபி சொன்னன்ற காரணம் இது பேருக்காக விளங்காது. ஜேவிபிக்கு நாங்கள் ஆதரவு ஒரு துளி கூட கிடையாது, அவங்களே போட்டு செருப்பான அடிச்சுருக்கேன். இன்னைக்கு கதைக்கிறது வந்து டாக்டரை பற்றி விளங்குதா? இல்ல அது ஓகே. நான் ஒரு விஷயம் இதுல கேட்கிறேன், என்ன இருக்குன்னா இனபோதம் மதபோதம் பாவிச்சு தெரியா, டாக்டர் வந்து ஒரு பைத்தியம், புல் பைத்தியம். இனி இனி அவர் எந்த ஒரு வீடியோவும் அந்த பிள்ளைக்கு எதிராக எந்த ஒரு இடத்துலையும் கூட விடக்கூடாது. நாங்கள் சொல்றோம், கௌசல்யா உனக்கு பயிரங்க எச்சரிக்கை. நீ வந்து இந்த சோசியல் மீடியால திருப்பியும் பேஸ்புக் அரசியலுக்குள்ளேயும் பெறலாம், மதங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ ஒரு பெண்ணா இருந்தண்டு மற்ற பெண்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரு நபராத்தான் நீ இருக்கணுமே ஒழிய, நீ ஒரு பெண்ணா இருந்தண்டு இன்னோட இருக்கக்கூடிய இந்த அர்ச்சனா மாதிரி பொறுக்கி ஆண்கள் இந்த தமிழடியான் மாதிரி பொறுக்கி இந்த ஊழல் அழிப்பு அணி வன்னி என்ற பொறுக்கி வம்புல பிறந்த அப்பன் பேர் அறியாத நாயல் முகமூடி அணிஞ்சண்டு ஈன செயல் செய்யறதுக்கு நீ ஒரு பெண்ணா இருந்தண்டு மற்ற பெண்களுக்கு அவங்க அப்படி செய்யறது நியாயம் என்று நீ பயணிப்பாயாக இருந்தால் உன்னை தூக்கி போட்டு நாங்கள் அடிப்போம். மாற்று கருத்துக்கு இடம் இல்லை, இதான் கருத்து. பேசுங்க. பேசுறோம் பேசு. நீங்க எடுத்த டாபிக் நல்ல டாபிக். இது என்ன முன்னுக்கு ஒரு ஏகேடி என்ன பிளாங்கில் ஏகேடி கிலோ ஒரு ஆள் இருக்காரா? நான் நிசாந்த ஃபேன். சரி, அவன் ஐடின்ற பேர் என்னவா இருக்கட்டும் பிரதர் சீலன் குரண்டைக்க கூடாது. நான் இடக்கு மடக்கா கேள்வி நீங்க இறக்கி விட்டுருவேன். தயவு செய்து நாங்கள் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட கெடிங்க என்னன்னு கேட்டா, டாக்டர் சந்தியா மட்டுமல்ல எங்களை ஈழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் எதிராக ஊழல் அழிப்பு அணி வன்னி என்ற ஒரு ஃபேக் ஐடியை திறந்து பேஸ்புக்ல ஒட்டுமொத்த தமிழ் பெண்ணுங்களையும் கேவலப்படுத்திட்டு இருக்கான். இதுதான் இப்ப நாங்கள் அதுக்கு இவன் இந்த தமிழடியான் என்ற நாயும் அவனுக்கு செம்படி சென்றிருக்கிறான். இதை வன்மையா கண்டிச்சுதான் இந்த நேர்ல போட்டிருக்கான். அந்த ஃபேக் ஐடியை இவதான் கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த ஃபேக் ஐடி அட்மின் வந்து இவன் தான், தமிழடியான் தான். இவங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க, அதுல ஒரு 100 பேரை வச்சுண்டு வெயிட் பண்ணுங்க. Wait up, what happened? Can you go there? We're going to go into soccer field. Okay, I go there. Okay, வடிவா கேளுங்க இந்த கருத்தை. இவங்க தமிழடியான ஒரு ஃபேக் ஐடியை திறந்து வச்சிருக்கான் பேஸ்புக். இவன் தான் மெயின் அட்மின். ஆனா இவன் மட்டும் அட்மின் இல்ல, காரண பொம்பளையில ஆம்பளையில 7-8 அட்மினா வச்சுண்டு அந்த அதுல ஃபாலோவிங் லிஸ்ட்ல பாருங்க, ஊழல் அழிப்பு அணி வன்னியில 7 பேரை ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க.
அந்த 7 பேரும் அட்மின் தான். 7 பேர்ல பலர் இருக்காங்க. அப்படி இருக்கிறதால அவர்ஸுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. குறிப்பா தங்களுக்கு, அதாவது அர்ச்சனா கௌசல்யாக்கு எதிரானவர்களை வச்சு செய்யறதுக்காக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு ஐடியா தான் ஊழல் அழிப்பு அணி வன்னி என்ற ஒரு ஃபேக் ஐடியா திறந்து எங்களுடைய தனிப்பட்ட ரீதியா அர்ச்சனாட்ட ஒரு யூடியூபர் போய் கேள்வி கேட்டான், அவனை ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறான், படம் எடுக்கிறான். படம் எடுத்துட்டு இவருக்கு நான் இருக்கு சம்பவம் அந்த வீடியோவிலேயே சொல்றான். சொல்லிட்டு கொண்டே ஊழல் அழிப்பு அணி வன்னிட்ட கொடுத்து ஏதாவது ஒரு பொய்யான வெயிட் பண்ணும். அப்ப இவர் ஒரு போட்டோ எடுத்துட்டு ஊழல் அழிப்பு அணி வன்னிட்ட கொடுக்கிறது. அப்ப ஊழல் அழிப்பு அணி வன்னிட்ட கொடுத்தோட இவர் தான் அட்மின். அப்ப இவர் தன்னுடைய யூடியூப் தளத்திலையும் கதைப்பார் இது சம்பந்தமான விடயங்களை. ஊழல் அழிப்பு அணி ஒரு வீடியோ போஸ்டா போடும். அத அர்ஜுனா ஷேர் செய்வார் தண்ட ஐடியில வியூஸுக்காக ஷேர் செய்து போட்டு இவரையும் கலைக்க விடுவார். இவரும் கதைப்பார் தன் யூடியூப் தளத்துல. அர்ஜுனாவும் சில விடயங்களை கொண்டே பார்லிமெண்ட்லயும் கதைப்பார். இப்படி ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி தங்களுக்கு எதிரானவர்களை வச்சு செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபேக் ஐடி தான் ஊழல் அழிப்பு அணி வன்னியண்டு. ஆனா பேர ஊழல் அழிப்பு அணி வன்னியண்டு வச்சுட்டு ஒட்டுமொத்த எங்களுடைய ஈழ பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்குது அந்த ஐடி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த ஐடி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 100-150 பேரை வச்சிருக்காங்க. நம்பிக்கை நட்சத்திரங்கள் இவங்களை அர்ஜுனாக்கு ஊசி கட்சிக்கு ஆதரவானவர்கள். அவர்களை வச்சு என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு வீடியோ இன்றைக்கு ஈழன் நிசானுக்கு எதிராக வீடியோ போட போறாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்ரெடி சொல்லிடுவாங்க, ஈழன் நிசானுக்கு எதிராக நாங்கள் இப்படி ஒரு வீடியோ இறக்க போறோம், நீங்கள் எல்லாரும் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். எப்படி கமெண்ட் பண்ணணும்டா இப்படி கமெண்ட் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கு மெசேஜ பாஸ் பண்ணிடுவான். அப்ப கமெண்ட்ல கழுவி ஊத்துறது தான் வேண்ட வேலை. ஆனா ஆறு கழுவி ஊத்துறது இவேண்ட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய இவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் கழுவி ஊத்துறது. வெளியாட்கள் கிடையாது. ஒரு 100 கமெண்ட் தான் அங்க கிடக்குது. 200 கமெண்ட் இல்ல, பாருங்க 80 கமெண்ட் 60 கமெண்ட் தான் இருக்கு முள்ளுக்குள்ள. அவ்வளவு கழுவி ஊத்துற கமெண்ட் தான் இருக்கு. நல்ல கமெண்ட் எல்லாம் டிலீட் பண்ணிடுவாங்க, பிளாக் அடிச்சுவாங்க. விளங்குதா? சோ இவே வடிவாக்கடம் எப்படி மாஃபியான்னு பாருங்க. தனிப்பட்ட ரீதியா அர்ச்சனாவா ஒரு யூடியூபர் ஒரு கேள்வியை கேட்டா அவனை போட்டோ எடுக்கிறான். பேருந்து ஊழல் அழிப்பு அணி வன்னி இவன் அட்மினிட்டா கொடுக்குறான். வாட்ஸ்அப் குரூப்ல கலந்து பேசுற வைக்கிறாங்க. நிசானுக்கு எதிராக லேட்டஸ்டா எனக்கு எதிராக வீடியோ போட்டிருக்காங்க. எப்படி போட்டாங்க? உண்மையிலேயே 4 அதைய ரெக்கார்ட் பண்ணி வேறொரு சம்பவம், வேறொரு தம்பதிகளுக்கு நடந்த சம்பவத்தை கனடாவில அது பழைய நியூஸ் எடுத்து வச்சு எந்த வாய்ஸையும் அட்டாச் பண்ணி 2 ஜாயின் பண்ணி வீடியோவா போடுறாங்க. அப்ப தங்களுக்கு எதிரான வரக்கூடியவர்களை தனிநபர் தாக்குதல் செய்யறதுக்காக ஒரு திட்டமிட்டு செயல்படுத்தப்படுறான் இந்த ஊழல் அழிப்பு அணி வன்னி. அந்த ஊழல் அழிப்பு அணி வன்னி என்றவன் ஒருபோதும் அர்ச்சனாக்கு எதிராவோ கௌசல்யாக்கு எதிராவோ போட மாட்டான். ஏனென்று சொன்னா அட்மின் சேவங்கள் தான். இதான் கருத்து. நீங்கள் பாருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க. அந்த ஊழல் அழிப்பு அணி வன்னியில பேட் கமெண்ட் அந்த எதிர் நபர்களுக்கு எதிராக அடிக்கக்கூடியவங்களுக்கு இல்ல, இவங்கள் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி உள்ளுக்குள்ள கிளிக் பண்ணி பாருங்க. ஊசிக்கு ஆதரவா தான் உள்ளுக்குள்ள வீடியோக்கள் இருக்குது. அப்ப நீ மண்டையில இருக்கிற ஒண்டிய மறந்த மாதிரி நீ உள்ளுக்குள்ள கொமெண்ட் அடிக்கிற. ஆனா அந்த கொமெண்டுக்குள்ள உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா ப்ரொஃபைல அது ஊசிய அர்ச்சனாவை புகழ்ந்து வீடியோ போட்டிருக்க. அப்ப மானங்கட்ட நாயிலே மற்றவனை என்ன முட்டாள் நினைக்கிறீங்க? ஆடா இல்ல என்னடா நிஷான், இது இவர் மற்றவேண்ட வீடியோல பாக்கிக்க அந்த எல்லாற்ற சரிபலிகளையும் போடினான். ஆனா இவற்றையில மட்டும் அந்த அர்ஜுனா மட்டும் சரி என்று போடுறாரு. இப்ப அர்ஜுனா பிள்ளைன்னு நாங்க சொல்ல வரையில்லை. ஆனா அவற்றை இருக்கிற பிள்ளையும் எடுத்து வெளியில விடலாம் தானே. வேற ஒரு நியூஸ் தான் சொல்றாருண்டா பிரதர். அர்ஜுனா பிள்ளையானவன் தான். 100% வீதம் ஒரு பிள்ளையான நபர், தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நபர். விளங்குதானே? அர்ஜுனா புலதானே. நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா அவருக்கு? இல்ல நான் அதை சொல்ல வரேன். அவர் இல்ல அவர் செய்கிறது ஒரு கதை. அவற்ற பிள்ளைய ஒன்றையுமே எடுத்து காட்டுறா இல்லையே.
இல்ல நான் கேட்கிறேன் உங்களுக்கு நாங்க இருக்கோம் சரியான அரசியல் வந்து தமிழாக்கம் இருந்தது சரி சாவச்சி வந்து முதலாவது மாதிரி இல்ல 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 நான் அர்ஜுனாவிலேயே நிறைய தரம் வாக்குவாதப்பட்டிருக்கிறேன் நிறைய விஷயங்கள். அது தேவையில்லை நீங்க கதைக்கு விரும்பினா என்னோட காய்ங்க சரியா மற்ற கலை எனக்கு தேவையில்லை நிஷான மேல சரியா நான் கேட்கிற விளக்கம் அர்ஜுனா புலியன்றதை நீங்க ஒத்துக்கொள்ளணும். அதாங்க சொல்றானே நீங்க எந்த இடம் சொந்த இடமா சொன்னா சொந்த இவருக்கு தனிப்பட்ட ரீதியா உங்களோட ஏதோ பிரச்சனை கூட இருக்கால நான் தான் இறக்கினான். உங்களோட தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை எங்க கொண்டே வைங்க பிரதர். நீங்க அலைங்க பிரதர், நீங்க அலைங்க. என்னண்டா வந்து ஏன் இவர் வந்து அவருக்கு பிரச்சனையே வெளியில கொண்டு வரல. அவற்றை எத்தனையோ பிரச்சனை இருக்கு அர்ஜுனா, ஒன்றையும் கொண்டு வராது. ஐயா அவனே ஒரு பிரச்சனையான ஆள். உண்மையிலேயே ஊழல் அழிப்பு அணி வன்னி வந்து போட வேண்டிய ஆளே வந்து அர்ஜுனாவா தான் இருந்திருக்கணும். அப்பதான் மனம் சரண் நம்பி இருக்கும் அந்த ஃபேக் ஐடிய. நான் திரும்ப சொல்றேனே, அந்த ஃபேக் ஐடியில ஃபேக் ஐடி என்றது வந்து இவங்கட ஃபேக் ஐடி. இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு குரூப் ஸ்டார்ட் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் ஒரு வீடியோ போடுறேன்டா எல்லாரும் கொமெண்ட் அடிப்பாங்க வந்து. அந்த கொமெண்ட்டுக்குள்ள நீங்க ப்ரொஃபைல வியூ பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் அர்ஜுனாவை புகழ்ந்து போட்டிருப்பாங்க. மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டு வந்து கொமெண்ட் அடிக்கிறது மூதேவியல். மானங்கட்ட நாளுக்கு அறிவிப்பூடல் கிடையாது. தெரியாது இளநிதான் மாதிரியான ஒரு அறிவில்ல கொமெண்ட் அடிக்கிறாங்க. ஆனா ஊசிக்கு ஆதரவு. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஐடி எங்கேயாவது இப்ப கிட்டடியில இளாவிலா வசாவிலானோ இளாவிலான ஒரு வீடு ஒன்று காட்டுறாங்க. அந்த வீடை பற்றி நாங்கள் ஒரு போஸ்டர் போட வலைத்தளங்கள்ல அதுக்கு அர்ச்சனாக்கு சார்பாவே குரல் கொடுத்து போடினோம் வீடியோ. போய் நீங்கள் விசாரிங்க அது அண்ணன் வீடு. அது ஏண்டா நீ சொல்ற? அது என்னத்துக்கு நீ சொல்ற? அது அண்ணன் வீடா இருக்கட்டும் தங்கச்சின் வீடா இருக்கட்டும். நீ என்ன மயிருக்கு செம்பு தூக்குற? அப்ப ஆட்டோமேட்டிக்காவே தெரியும். அங்க பேட் கமெண்ட் அடிக்கிறவன் ஒவ்வொரு ப்ரொஃபைல் அர்ஜுனாவை தூக்கி வச்சு வீடியோ போட்டிருக்கீங்க. சோ மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்து நீங்க செயல்பட்டு இருப்பீங்க. உங்களோட பேக்கரி என்று அப்படியே தெரியுது எங்களுக்கு. நீங்க எவ்வளவுத்தான் அங்க போட்டாலும் தனிநபர் தாக்குதல் செய்றீங்க வழியா சமூக பெற்றோட ஒரு வீடியோவும் இல்ல. இதுதான் கருத்து. மற்றது பாத்தீங்கன்னா இவரை தவிர சங்கவியை பற்றி யாருமே எந்த இடத்துல பாருங்க டி கே கார்த்திக்